இப்ப இருக்க குழந்தைங்கலாம் சின்ன வயசுலயே கண் ப்ராப்ளம் வந்துருது. ம். சோ, அவங்க நெறைய டிவி, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்க்கறதால, அவங்களுக்கு ட்ரை ஐஸோ, இல்ல மாறு கண்ணோ இந்த மாரிலாம் வருது. கண்ல பார்வை திறன் சற்று குறைவா இருக்கு, ஒரு மயோபியா இருக்கு அப்படின்னு வந்தது அப்படின்னா, கண்டிப்பா கண் மருத்துவரை பார்த்து அதுக்குரிய கண்ணாடி போட்டுக்கணும். அதாவது கண் பார்வை ரொம்ப லைட்டா ஒரு மயோபிக்கா இருக்கும்போது ப்ராப்பரான ஐ எக்சர்சைஸ், ப்ராப்பரான திராட்டக யோகான்னே இருக்கு. கண்ணுக்குன்னு உரிய யோகாசன பயிற்சிகள். அது முயற்சித்து பார்க்கலாம். ஆனா அது முயற்சித்து பார்த்தும் பார்வை திறன் குறைவா இருக்கு, போர்டுல லெட்டர் தெரியல, வாசிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா, கண்ணாடி அணிவதுக்கு தயங்கக்கூடாது. ஏன்னா அத என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய பார்வைத்திறன் மிக துல்லியமா இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் குறையும். அத சின்ன குழந்தையா இருக்கும்போது அத வாசிக்க தெரியலங்கிறது உளவியல் ரீதியா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனை பெரிதும் பெரிது. கண்ணுல இருக்கக்கூடிய நேச்சுரலா இருக்க லென்ஸ புடிச்சிருக்க மசில் வீக் ஆயிடும். ஏன்னா கண்ணை அப்படி சுருக்கி சுருக்கி பார்க்கும். நீங்க கண் சரியா தெரியாத குழந்தைங்க போர்டுல கண்ணை சுருக்க ஆரம்பிக்கும். கண்ணை சுருக்கி சுருக்கி குவித்து அந்த கண்ணுடைய அந்த லென்ஸை கரெக்டா வைக்கிறதுக்காக அந்த மசில சுருக்கி விரிச்சு பண்ணும்போது அது வீக் ஆயிடும். அப்ப வீக் ஆகும்போது கண்ணாடி போட்டாலும் அந்த பவர் டக் டக்குன்னு கூட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். கண்ணாடி போட்டுட்டும் தொடர்ச்சியா அந்த திராட்டகா யோகா பயிற்சியை செய்யலாம். கண் பார்வைக்கு நல்லது செய்யக்கூடியது என்ன சொல்றோம்? பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க, திணை அரிசி, அதுல பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய இருக்கு, திணை அரிசி சாப்பிடுங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, மீன் எடுத்துக்கொள்ளுங்க, முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கண்ணாடி போட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு இருந்தோம்னா பவர் கூட்டிகிட்டே போக. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு சட பவர் கூட்டிகிட்டே போகும் இல்லையா, அதை தவிர்த்து. அப்புறம் நீங்க இன்னொன்னு மாறுகண் ஒரு வார்த்தை சொன்னீங்க. மாறுகண் திடீர்னு வராது. மாறுகண் கண் கோளத்தை பிடிக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய ஏற்பாடு. அது இன்னைக்கெல்லாம் ஹைலி ட்ரீட்டபிள். ஒரு சின்ன சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்ததுன்னா கண் மருத்துவரை பார்த்து அந்த குட்டி கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணலாமான்னு இன்னைக்கு சரி பண்ணிக்கலாம். அப்புறம் சில நேரத்துல ரொம்ப மாறுகண் ரொம்ப மாறி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படும். அந்த பார்வை கரெக்டா துல்லியமா இருக்காது. அது நிச்சயமா நவீன கண் மருத்துவரை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.